வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எழுத்துத் தேர்வு பயிற்சி, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டோம், அடுத்து எழுத்துத் தேர்வு மெயின் ஸ்டேஜ். இதுதான் பெரிய ஹடில். இதில் நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வெற்றி நிர்ணயம் செய்யப்படுகிறது. உங்களுக்கு ப்ரிலிமினரி மார்க் ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஆனால் மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நிறைய மார்க் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுடைய இன்டர்வியூ மார்க் ஏதோ தவறுனால கொஞ்சம் குறைஞ்சா கூட உங்களை நல்ல ஒரு சர்வீஸ் வாங்குவதற்கு யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி உதவும். நான் ஏற்கனவே படிக்கிற சொல்லியிருக்கேன், அகல படிக்கிறது, ஆழ படிக்கிறது, இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ். இது எல்லாமே இன்டென்சிவ் ரீடிங்கில் உள்ளது. ஆழ படித்ததனுடைய விளைவு உங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். சரி, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் சர்வீஸ் அல்லது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சிவில் சர்வீஸ் அல்லது ஃபாரஸ்ட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 3 மணி நேரத்திற்கு எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு நேரத்தில் முடிக்கணும், ஃபஸ்ட்டு என்னென்ன மாடல்கள்லாம் கடந்த ஆண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கோச்சிங்கில் சேர்ந்தீங்கன்னா, அப்படி சேரலைன்னா 2 டைப் இருக்குது. இந்த ஒரு சூழலில் நீங்கள் எந்த கோச்சிங்லையும் இல்லைன்னா கூட ஐ ஆல்வேஸ் அட்வைஸ், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேருவது அவசியம். ஏன்னா நீங்கள் எப்படி தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேர்வு எப்படி எழுதப்பட்டது என்பதை அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நல்ல அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இல்லை சார், நாங்கள் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் வீட்டிலே இருந்து எல்லாம் படித்து பாஸ் பண்ண முடியுமா? அதான் ஒரு காலத்தில் நிறைய பேர் எந்த கோச்சிங்குமே இல்லாமல் படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் சில எக்ஸாம்ஷன் இருக்குது. பயங்கரமாக போட்டி ரொம்ப கூடிடுது. இந்த போட்டி கூடுறது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரில் ட்விஸ்ட்டு, அது எப்படி நம்ம கையாளணுங்க விதம் தெரியல, எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இன்ட்ரிகசிஸ், இங்கே உள்ள ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ், என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வில் டீச். இந்த எழுத்து திறமையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹேண்ட் ரைட்டிங். நிறைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க, நான் எல்லாம் பாயிண்டாக எழுதியிருக்கேன், யாருமே மார்க் போடல. நீங்கள் எவாலுவேட் பண்ணுறவருடைய ஸ்டேஜில் உட்காந்து பாருங்கள், அழகான அப்படியே குண்டு குண்டாக எழுது, பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாமான் இருக்கும். அந்த பேப்பரை பார்த்தா ஆசிரியர் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மார்க் போட மனம் வருமா? கண்டிப்பாக வரும். ஒருத்தர் கோழிக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கா, அதை பார்த்தா எப்படி இருக்கும்? கோவமாக தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வச்சுக்கிறோம். அதை விட முக்கியமானது கேள்விகள். எப்படி கேள்வி அப்ரோச் பண்ணுறது? 5 மார்க்கு கேள்விக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், 10 மார்க் கேள்விக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், மேக்ஸிமம் 15 மார்க் கேள்விக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி நல்லா தெரியுது, நான் அதை சகட்டு மாதிரிக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் எழுதியிருந்தேன். அதனுடைய ப்ராப்ளம் என்ன ஆகும்? எனக்கு இன்னும் தெரிஞ்ச இன்னொரு கேள்வி இருக்கும், அதை விட்டுருவேன். தயவு செய்து இதை செஞ்சிடாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும், எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ண பார்க்கணும். மேபி 1-2 தெரியாததை விட்டுடலாம். 15 மார்க் கேள்வி 45 லைன் எழுதணும்னா அந்த 45 லைனுக்கு மேலே எழுதக்கூடாது, ஃபஸ்ட் பார்ட். 2வது ப்ராக்டிஸ், 15 வரி எழுதணும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் எத்தனை வரி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல தெரிஞ்சிடும். எழுதி பார்த்துட்டு வரி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது. அப்போ ஒரு பக்கம்னுன்னா நான் இத்தனை வரி எழுதுவேன். அப்போ ஒரு பக்கத்தில் இத்தனை வரி எழுதணும்னா, இந்த கேள்விக்கு இத்தனை வரி எழுதணும்னா, இத்தனை லைன் எழுதணும்னா நான் இத்தனை பக்கம் எழுதி முடித்தோடனே முடிஞ்சுது. பார்த்துக்கிட்டிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட், அட்டெண்டிங் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் கன்ஃபைனிங் தட் ஆன்சர் வித்தின் த டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்டிகுலர் கேள்விக்கு இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த பதில் எழுதணும். அப்போ இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் எழுத்துத் தேர்வை கண்டினியூஸாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எவால்வேட் பண்ணி இது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா மட்டும்தான் அதை உங்களால் சீர் செய்ய முடியும். சில பேர் இருக்குது, நேராக போய் நான் எக்ஸாமு காலில் தான் சார் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, என்ன செய்கிறது, எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எந்த பகுதியை விடுறது அப்படின்னு தெரியாது. கடைசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது கத்தியை தீட்ட தீட்ட தீட்டத்தான் அது ஷார்ப்பாகும். இது எப்படின்னா, ஒருத்தனை மரம் வெட்ட சொன்னாங்களாம். ஒருத்தனடா காலிலிருந்து மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தான், மரம் வெட்டவே இல்லை. இன்னொருத்தன் 10 நிமிஷத்தில் மரத்தை வெட்டிட்டான். ஆனால் அவன் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளவு? 3 மணி நேரம். ஆனால் நம்மால் காலையிலேருந்து வெட்டிக்கிட்டே இருக்கான். 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இவன் மொட்டை கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருந்தான், மரம் விட்டுப்படவே இல்லை, வெட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் 10 நிமிஷத்தில் வெட்டினான் பார்த்தீங்களா, அவன் ஒரு 2.5 மணி நேரம்
அந்த கத்தியை தீட்டிக்கிட்டே இருந்தான், அந்த வாளை தீட்டிக்கிட்டே இருந்தான், அந்த கோடாரியை தீட்டிக்கிட்டே இருந்தான். அந்த ஷார்ப்னஸ் வந்த உடனே 10 நிமிஷத்தில் மரத்தை வெட்டிட்டான். இதாங்க, நீங்கள் கோடாரி வச்சுருக்கீங்க, அந்த கோடாரியை செப்பனிடுங்க, சூப்பராக பாலிஷ் பண்ணுங்கள், ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூ வில் வின். வெற்றி உங்கள் பக்கம். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.